வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் இந்த லாட்ரி ஜாக்பாட்லாம் அடிக்குமான்னு தொடர்ந்து நிறைய மெசேஜஸ். எனக்கு ஜாக்பாட் அடிக்குமா, எனக்கு லாட்ரி அடிக்குமா, சனி வக்ரமாக இருக்கே, குரு பார்வை விழுந்திருக்கே, ராவுக்கு இது பேச்சு அடிச்சு 2025 எனக்கு ஏதாவது பணம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம் கிடைக்குமா? சரி, இது வெறும் லாட்ரி ஜாக்பாட் கிடையாது. அதிர்ஷ்டம்ங்கிறது எப்படி வேணால் வரும். ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பணமாக இருக்கலாம், பிறர் செய்கிற உதவியாக இருக்கலாம், உங்களை யாராவது காப்பாற்றுறதா இருக்கலாம், உங்களுக்கு யாராவது வாய்ப்பை கொடுத்து உங்களை உருவாக்குறதா இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது சொல்லி தரலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது ஒரு அதிர்ஷ்டம். நம்ம எந்த முயற்சியும் பண்ணாமல் ஒன்று தானாக நம்மக்கிட்ட நமக்கு பிடிச்சது நடக்குது. நமக்கு நிறைய பிடிக்கும். நமக்கு ஒரு வீடு வாங்குறது பிடிக்கும், ஒரு வெஹிக்கிள் நல்லா நம்ம லக்ஸரியாக ஒன்று வாங்குறது பிடிக்கும். இல்லைனா நமக்கு பிடிச்ச நம்ம இப்போ சில பேருக்கு பென், நல்ல ஒரு காஸ்ட்லியான நல்ல ஒரு சூப்பர் பென் வாங்கணும் ஆசை இருக்கும், ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் ஆசை இருக்கும், ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும் ஆசை இருக்கும், ஒரு வாலெட் வாங்கணும் ஆசை இருக்கும், ஒரு ஷூ வாங்கணும், ஒரு ட்ரெஸ் வாங்கணும், ஏதோ ஒரு ஆசை இருக்கும், ஒரு பயணம் பண்ணணும், விமானத்தில் போகணும், டக்குன்னு யாராவது நமக்கு ஒரு டூர் புக் பண்ணி கூப்பிட்டு போகணும், நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணணும், ஒரு நல்ல ஹோட்டலில் நமக்கு ஒரு நல்லா ட்ரீட் பண்ணணும், நமக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஏதோ ஒரு ஆசை இருக்குது. இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் தானே. நம்ம ஒன்று எதிர்பார்க்கல, நமக்கு அதுக்கு முயற்சியும் பண்ணலை, ஆனால் அது தானாக வருது அப்படின்னா அது ஒரு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஆகஸ்ட் மாதம் யாருக்காவது நடக்குமா, நடக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு அனலைஸ் படி பார்த்தேன். அதில் பார்த்ததில் எனக்கு சில விஷயங்கள் தோணுது. அது என்னென்னா, இந்த அதிர்ஷ்டம் திடீர் எதிர்பார்க்காது நடக்கிறதெல்லாம் இது எந்த பிளானட்டை சம்மந்தப்படுத்தும் அப்படின்னு நான் பார்க்கும்போது ராகு தான் ரிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்னாடி சப்போஸ் போன வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி முன் ஜென்மம் ஏதோ நல்லதெல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு வரோம். ராகு எப்பவுமே உடனே ரிசல்ட் தராது. நல்லது பண்ணி வச்சோம்னா உடனே நமக்கு ரிசல்ட்டை தரவே தராது. அந்த நல்லதெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வரும். டோட்டலாக அக்குமுலேட் ஆகி ஒரு நாள் பெரிய லெவலில் இப்போ இந்த சிறுக இந்த ஸ்மால் சேவிங்ஸ் இருக்குல்ல, ஒரு பேங்க்கில் நீங்கள் மாதத்தோறும் ஒரு 100 ரூபா சேர்த்து வைக்கிறீங்க, அப்புறம் அது 200 ரூபா ஆக்குறீங்க, அப்புறம் 500 ரூபா ஆக்குறீங்க, அப்புறம் 1000 ரூபா, அந்த மாதிரி சின்னதாக சேவிங்ஸ் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க. அது பண்ண அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எந்த பலனும் கொடுக்கல. 20 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட் ரெடி ஆகுது. இதுதான் ராகுவுடைய ஒரு தன்மை. அப்போ அந்த மாதிரி ஒரு யோகமான ராகு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கும்பத்தில் தான் இருக்கார், அதில் டவுட்டே இல்லை. ராகு எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் தான் இருக்கார், டவுட் இல்லை. அதை குரு பார்க்குறார். ராகு கும்பத்தில் இருக்கார், அதை குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்கும்போது ராகு கும்பத்தில் இருக்காருன்னு சொன்னோம்னா ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனோட ராகு ரெடியாக இருக்குது. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், நான் தயாராக இருக்கேன், ஒரு ஆக்டிவேஷனோட ரெடியாக இருக்குது. அதில் இங்கே டவுட் இல்லை. ஓகே, அதில் டவுட் இல்லை. ஆனால் ராகு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ராகு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னும் போது அதுக்கு அடுத்த வீடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த இடத்துல என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்க்குறோம். அப்போது இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஒருத்தர் அதிர்ஷ்டம்னா என்ன, அவர் சந்தோஷப்படணும். வா, நான் ரொம்ப நாளாக ஏங்கினேன், டக்குன்னு கிடச்சிச்சே, ஐயோ செம்ம, எனக்கு நான் நம்பவே முடியல, என்னால் கிளிலாம் பார்த்துப்பாங்க, ஓ இது கனவா இல்லை நினவா. அப்போது இந்த அதிர்ஷ்டம் இது எனக்கா நடந்தது, இது அப்படின்ற மாதிரி ஒரு லக்கு இருக்கா? அது யார் கொடுப்பா? ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா அது யார் கொடுப்பா? அது சுக்கிரன் கொடுப்பார். இப்போ குரு பார்வை ராகு மேலே விழும்போது அதை ஆக்டிவேஷனை வச்சிருக்கு. இப்போ சுக்கிரன் பார்வை கரெக்டாக ராகுக்கு அடுத்த வீட்டில் ஆன்டி கிளாக் வைஸ் இடத்துல அந்த பார்வை பதிய போது ஆகஸ்ட் மாதத்தில் 21 ஆகஸ்ட்டில் பதிய போகுது. ஸோ 21 ஆகஸ்ட்டில் கரெக்டாக அந்த சுக்கிரன் பார்வை எப்போ விழுதோ திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். யாருக்கு கொண்டு வரும்? எந்த ராசி கொண்டு வரும்? இது ராசியை பேஸ் பண்ணது கிடையாது. உங்களுக்கு ராகு தசை நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு ராகு புக்தி நடந்துட்டுருக்கு, ஜனன ஜாதகத்தில் ராகுவோடைய பொசிஷன் யோகமாக இருக்குது, பணம் கொடுக்குற இடத்துல இருக்குது. ராகு எங்கே வேணால் இருக்கலாம். ஹாரோஸ்கோப்பில் 1st ஹவுஸில் இருக்கலாம், 2nd ஹவுஸில் இருக்கலாம், 3rd ஹவுஸில் இருக்கலாம், 4th ஹவுஸில் எங்கே வேணால் இருக்கலாம். அதை பற்றி அதுக்கு கண்டிஷனே கிடையாது. அது தோஷம் யோகம்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது. பட் ராகு உங்களுக்கு எந்த ஹவுஸில் பர்த் சார்ட்டில் இருக்கோ அந்த ஹவுஸ் லார்டு, அந்த வீட்டின் அதிபன் ஒரு சூப்பராக இருந்து ஒரு வலுவான இடத்துல நின்றுட்டார்னா பலனை கொடுத்துருவார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேளை ராகு தனுஷில் இருக்குது, குரு உங்கள் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு நல்ல இடத்துல பலமான இடத்துல ராகுவையே பார்வையிடுறாருன்னு சொன்னால் அந்த ராகு உங்களுக்கு ஃபேவர் தான். சப்போஸ் உங்களுக்கு ராகு மீனத்தில் இருக்குது, அதுக்கும் அதிபதி குரு தான், அவர் வலுவான இடத்துல இருந்தால் அது உங்களுக்கு ஃபேவர் தான். சப்போஸ் ரிஷபத்தில் இருக்குது சுக்கிரன் வீட்டில், அந்த சுக்கிரன் வலுவான உச்சமான ஒரு ஜாதகம், ஆனால் ராகு சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில் இருக்குது, உங்களுக்கு ஃபேவர் தான். அப்போ ராகு எங்கே இருந்தாலும் ஃபேவர் பண்ணுவார். ஆனால் அந்த ஹவுஸ் லார்ட் வலுவாக நிற்கணும். 2வது ராகு மற்ற பிளானட்டோட கன்ஜெக்ஷன் ஆகாமல் இருந்தால் நல்லது.
குறிப்பாக சனி செவ்வாயோட சேராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. சனி செவ்வாயோட சேராத ராகு நல்லது. இப்போ ராகு இப்போ இந்த ஆகஸ்ட் 2025 கும்பத்தில் இருக்கார், யாரோடையும் சேர்ந்து இல்லை. ஆனால் குருவுடைய பார்வையை பெற்றிருக்காரு, ஆக்டிவேஷன் நல்லா இருக்குது. அந்த அடுத்த வீட்டில் வந்து சுக்கிரனுடைய பார்வை பதிய போது 21 ஆகஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டம் யாருக்கு ராகு தசை ராகு புத்தி இல்லை சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்குதோ அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க அந்த ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ரூபத்தில் வரப்போகுது. அது இந்த ராசி இந்த லக்னம் சேர்ந்தவனு கணக்கு கிடையாது. இதை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த ஆகஸ்ட் 2025 யாருக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது பணமாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், நீங்கள் கேட்குற வாய்ப்பாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையாக கூட இருக்கலாம். பட் அது என்னென்னா அது என் ரிசல்ட் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறது, உங்களை மகிழ்ச்சியாக ஹாப்பியாக உங்களை சந்தோஷப்படுத்த, அவ்வளோதான் அந்த மேட்ரு. குட் லக். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த சர்வீஸில் வந்து நாங்கள் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் டீமில் வந்து ஆஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ட்ரான்ஸ்லேஷனை அப்சர்வ் பண்ணுறேன். அதில் உள்ள முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது, உலகளாவிய பலன்கள் எப்படி இருக்கும், எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கேன். இண்டிவிஜுவலுக்கு வந்து ராசி மட்டும் இல்லாமல் லக்னத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஒரு டஃபஸ்ட் ஜாப் நான் ஃபேஸ் பண்ணுறது இந்த ராசி லக்னம் காம்போ தான். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எந்த டிரான்சிட் இருந்தாலுமே அட்வான்ஸாக, இப்போ சனி பயிற்சி நடந்தால் 3 months to 6 months அட்வான்ஸாகவே அதை பிளான் பண்ணி கொடுத்துரும். குரு பயிற்சிக்கும் மினிமம் 3 months உங்களுக்கு அட்வான்ஸாக தான் கொடுக்கும். ஏன்னா உங்களோட பிளான் என்னன்றதை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். எங்கள் டீமில் உள்ள ஆஸ்ட்ராலஜிஸ்டும் பெஸ்ட்டாக அவங்களால முடிஞ்சதாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்டை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கும் வந்து நிறைய வீடியோ லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலில் ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருமே வாஸ்து கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதுக்கு மேலே டவுட் வந்தால் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே அழகாக எப்படி வீடு மேப் பண்ணலாம், எப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்றது ஐடியா கிளியராக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, புக் பண்ண போகிறீங்க. ஃப்ளாட்லாம் 100% வாஸ்து பண்ண முடியாது. பட் முடிஞ்சளவுக்கு அவங்க இப்போலாம் நிறைய வாஸ்து கம்பெனிஸ்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் வந்து எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகும், உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. அந்த ஃப்ளாட்டோட நம்பர் நீங்கள் என்னன்றதை பார்க்க வேண்டியது. ரூம்ஸில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸ் நான் சொன்னேன், பூஜை ரூம் ரொம்ப முக்கியம், கிச்சன், பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், பூஜை ரூம் அண்ட் கிச்சன், பாத்ரூம். இது கரெக்டாக வந்துட்டாலே சூப்பர். மீதி வந்து சப்போஸ் செகண்ட் பெட்ரூம் ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் தப்பாக வருது, பரவாயில்ல. ஸ்டடி ரூம் கொஞ்சம் சரியாக வரல, பரவாயில்ல. ஸ்டோர் ரூம் தப்பாக வருது, அதெல்லாம் கூட பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேர்ஸ் அதே மாதிரி பிரம்மஸ்தானம் சொல்கிற வீட்டுடைய சென்டர் பார்ட் கரெக்டாக. இது வாஸ்துவில். நியூமராலஜி, ஒரு நியூபார்ன் குழந்தை இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஏஜில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அது வந்து அந்த விதியில் நல்லபடியாக அந்த சேஞ்சஸ் கொடுக்கணும், அது கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு எதில் பண்ணாலுமே கொடுக்காரு, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி நியூமராலஜி வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள், செல்ஃபாகவே கரெக்ட் பண்ணிங்க. அது எல்லாமே அந்த கால்குலேஷனும் கொடுத்துருக்கேன், செல்ஃபாகவே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சொல்கிறது வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ஸ்டார் என்ன, உங்கள் தசாபுத்தி என்ன மாதிரி லைஃப் போக போகுது அப்படிங்கிறத க்ளீனாக கண்டுபிடிக்கலாம். தசை வந்து கிளியராக பிக்சர் கொடுத்துரும், இப்படி தான் லைஃப் போக போகுதுன்னு ஒரு கிளியராக பிக்சர் கொடுத்துரும். அது ஹெல்த்லியா என்னன்னு சொல்லிட்டு ட்ரான்சிஷனில் மந்த்லி ட்ரான்சிஷன் ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இது டோட்டலாக நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். எதுக்கு தான் சர்வீஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கோம், www.lifehoroscope.in. அண்ட் இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. டிஸ்பிளேல தெரியிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீமோட நம்பர்ஸ். டோட்டலாக நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து அதை ஒர்க் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.